தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது. கட்சி துவங்கப்பட்டு 2 வருடங்களே ஆன நிலையில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இப்போது மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு என்னவென்றால், விஜய் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் தனது முதல் கையெழுத்தை எந்த திட்டத்திற்கு போடுவார் என்பதுதான். முதல் கையெழுத்து எதில் என்பதுதான். விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவித்த வாக்குறுதிகளில் மிகவும் கவனத்தை இந்த சிலிண்டர் திட்டம் தான். இல்லத்தரசிகளுக்கும் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்தும் முக்கியமான இந்த திட்டம் எரிவாயு விலை உயர்வால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரிய நிவாரணமாகவே இருக்கும். ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கும் இந்த திட்டத்தில்தான் விஜய் தனது முதல் கையெழுத்தாக இடுவார் என்று பலரும் எதிர்பார்க்கின்றனர். குறிப்பாக தற்போது கேஸ் விலை 920 ரூபாய் வரையில் உயர்ந்துள்ள நிலையில் இத்திட்டத்தில்தான் முதலில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தவேகாவின் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கான பல முக்கிய திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஏழை பெண்ணின் திருமண உதவியாக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும். இந்த திட்டம் மிகவும் முக்கியமானதாக இருந்தாலும் இன்று ரீட்டைல் சந்தையில் ஒரு பவுன் தங்கம் 1,22,184 ரூபாயாக இருக்கும் வேளையில் எத்தனை பேருக்கு இத்திட்டத்தின் கீழ் பலனடைவார்கள் என்பதில் பெரும் கேள்வி எழுந்துள்ளது. இதைவிட முக்கியமாக இதற்கான நிதி ஆதாரம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதுதான். தற்போது மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கும் 1000 ரூபாய் தொகையை ரூபாய் 2,500 உயர்த்தி வழங்கும் திட்டமும் விஜயின் முதல் முடிவுகளில் ஒன்றாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை வர்த்தக சந்தைக்கும் பொருளாதாரத்திற்கும் பெரிய லாபத்தை கொடுக்கும் விஷயமாக இருந்தாலும் 1000 ரூபாயில் இருந்து 2,500 ரூபாயாக உயர்த்துவது மூலம் நிதி நெருக்கடி உருவாகலாம். இந்த 3 திட்டங்களில் எது அறிவிக்கப்பட்டாலும் பெண்களுக்கு ஜாக்பாட் தான். இதே வேளையில் இத்திட்டத்திற்கான நிதியை உருவாக்க தேவையான வருவாய் ஈட்டும் வழிகளையும் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வேண்டியது கட்டாயம். இதில் சிஎம் விஜய் எப்படி செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதேபோல் இத்திட்டங்களை உடனடியாக விஜய் செயல்படுத்த முடியுமா, அல்லாது காத்திருந்து நிதிநிலை மேம்பட்டவுடன் அறிவிக்கப்படுமா என்பதும் அடுத்த முக்கியமான கேள்வி. தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் படி தவேகா 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 100 இடங்களில் முன்னிலை வகித்து மொத்தம் 109 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. திமுக 6 இடங்களில் வெற்றி பெற்று 53 இடங்களில் முன்னிலையுடன் 59 இடங்கள்லையும் அதிமுக 44 இடங்கள்லையும் முன்னிலையில் இருக்கின்றனர். தவேகாவின் புதிய அலை தமிழ்நாட்டு அரசியலை முழுமையாக மாற்றியமைக்கும் வேகத்தில் செல்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டுமின்றி தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு புதிய அரசியல் அதிகார மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கைகளின் தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகித்து தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பதுதான் தற்போதைய மிகப்பெரிய கேள்வியாகவே உள்ளது. ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட தவேகாவிற்கு இன்னும் சில இடங்களே தேவைப்படும் பட்சத்தில் கூட்டணி கணக்குகள் தலைகீழாக மாற வாய்ப்புள்ளது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆதரவு வழங்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தேர்தல் காலத்திலேயே காங்கிரசின் தேர்தல் தலைமைக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு நிலவியது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருந்து விலகி விஜயுடன் கைகோர்க்க வேண்டும் என்று ஒரு சாரசார் காங்கிரசிற்குள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர். எனவே தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் அலை உருவாகும் போது திமுகவை விட்டு வெளியேறி விஜய்க்கு ஆதரவு தந்து ஆட்சியில் பங்கு பெற காங்கிரஸ் முன்வரலாம். பிசிக, தேமுதிக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு சற்று மாறுபட்டதாகவும் இருக்கலாம். இவர்கள் பாரம்பரியமாக தங்களை ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியில் நிலைநிறுத்திக் கொள்ள விரும்புவார்கள். இருப்பினும் திராவிட அரசியலுக்கு மாற்றாக தவேகா ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறதுனால அதிகார பகிர்வு மற்றும் மக்கள் விருப்பத்தை ஏற்று இவர்கள் தவேகாவை ஆதரிக்கும் முடிவை எடுக்கக்கூடும். குறிப்பாக மாற்றத்திற்காக எங்கு இளைஞர்கள் ஆதரவு விஜய்க்கு இருப்பதால் அதை தட்டி கழிக்க இந்த கட்சிகள் விரும்பாது. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக 4 இடங்களை பெற்றிருக்கும் நிலையில் அவர்கள் எப்போதும் போலவே ஆட்சி அமைக்கும் பலம் கொண்ட பக்கமே நகர்
நகர வாய்ப்புள்ளது. தாவேகாவின் வாக்கு வங்கி பாமகவின் பலமான வட தமிழகத்திலேயும் உருவெடுத்திருப்பதால் தங்களது அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் விஜய்க்கு ஆதரவளிக்க முன்வரலாம். அதே சமயம் அமமுக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலையில் இருப்பதாலும் பாஜக எந்த தொகுதியிலையும் முன்னிலை இல்லை என்பதால் இந்த கட்சிகள் ஆட்டத்திலேயே இல்லை என்பதுதான் உண்மை. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி உருவானால் அதில் காங்கிரஸ் மற்றும் பாமக போன்ற கட்சிகள் விஜய்க்கு தோள் கொடுக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. தாவேகாவின் இந்த அசுர வேக வளர்ச்சி பல ஆண்டுகளாக நீடித்து வந்த திராவிட கூட்டணி கட்டமைப்புகளை உடைத்துவிட்டது. தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவரும்போது தமிழகத்தில் ஒரு புதிய விடியலுக்காக பல கட்சிகள் தாவேகாவுடன் கைகோர்க்கும் கட்சிகளாக அரங்கேறக்கூடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமின்றி தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் வரலாறு காணாத அளவில் பல இடங்களை கைப்பற்றிய கிட்டத்தட்ட ஆட்சி பிடிக்கும் நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளை அந்த கட்சியின் வேட்பாளர்கள் கைப்பற்றி வெற்றி வாகை சூட உள்ளனர். சென்னையில் மட்டுமே அனைத்து தொகுதிகளையும் தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றும் நிலையில் இருக்கும் நிலையில் ஆர்கே நகர், மயிலாப்பூர் என பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் தற்போதைய ராயபுரம் தொகுதியை ஆட்டோ ஓட்டுநர் விஜய் தாமு கைப்பற்றியிருக்கார். மேலும் ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயக்குமார் மீண்டும் ஒரு முறை தோல்வியை தழுவியது அந்த கட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மற்றொருவரும் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய திருப்பமாக திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வி.எஸ். பாபு 9,122 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த 2011 முதல் திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக திகழ்ந்த கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தற்போது பின்னடைவை சந்தித்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வி.எஸ். பாபு ஸ்டாலினை விட 7,700க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையிலும் இருக்கிறார். சில சுற்றுகளின் முடிவுகளில் ஸ்டாலின் அவர்கள் 2ஆம் மற்றும் சில சமயங்களில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். சுமார் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியில் இன்று பின்னடைவை சந்தித்திருப்பது ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசுக்கு நேர்ந்த மிகப்பெரிய சவாலாகவே பார்க்கப்படுகிறது. கொளத்தூரின் அண்டை தொகுதியான பெரம்பூரிலேயும் நிலைமை ஆளும் கட்சிக்கு சாதகமாக இல்லை. பெரம்பூரில் விஜய் சுமார் 55.95% வாக்குகளை பெற்று ஒரு வலுவான வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இங்கு நடத்திய கள நிலவரப்படி விஜய்க்கு 40,000 வாக்குகள் இருப்பதாகவும் தாவேகாவின் ஸ்ட்ராங்கான தொகுதி என்பதாலும் விஜய் இந்த தொகுதியில் போட்டியிட முடிவு செய்தார்.